குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் பழங்கள் பற்றியும் அதனோட தரம், அதுக்கு விலைக்கேட்டு எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இப்போ பழம்னா ஹிந்தியில் பல்கி துகான் அப்படின்னா பழக்கடை, துகான்னா கடை, பல்கி துகான் அப்படின்னா பழக்கடை, ஷுருனா ஆரம்பித்தல், மௌஷம் அப்படின்னா சீசன், சேப்னா ஆப்பிள். क्या शेप का मौसम शुरू हो क्या है அப்படின்னா ஆப்பிளோட சீசன் ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்புறம் கச்சேன்னா காயாக இருக்கிறது. ஏ ஆம் தோ கச்சே திக்தே ஹே, ஏ ஆம் தோ ஹச்சே திக்தே ஹே, இந்த மாம்பழம் காயாக தோன்றுகிறது அப்படின்னு அர்த்தம். மாம்பழ சீசன் முடிந்து விட்டது. ஆம்கோ சீசன் கதம் ஹோக்கியா அப்படின்னா, கதம்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சீசன்னா ஆம்கோ மௌசம், கதம் ஹோக்கியா சீசன்னா மௌசம். ஹீமத்னா விலை. மெஹங்கானா நம்ம கிராக்கியாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, விலை அதிகம்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு பேர் மெஹங்கா. கேலாக்கா ஹீமத் கித்தனை ரூபாயா அப்படின்னா, வாழைப்பழத்தோட விலை என்ன அப்படின்னா டஜன் 10 ரூபாய். அப்போ அது ஹிந்தியில் தஸ் ரூபாயா தர்ஜன். தஸ்னா 10 ரூபா, தர்ஜன் அப்படின்னா டஜன். தஸ் ரூபாயா தர்ஜன். கேலா அச்சா ஹே அப்படின்னா, இந்த வாழைப்பழம் நல்ல பழமா அப்படின்னா, ஜரூர் அச்சா ஹே, கண்டிப்பாக இது நல்ல பழம் அப்படிங்கிறாங்க. அடுத்து லேக்கின்னா ஆனால். லேக்கின் இஸ்கி கியூபிக்கோ தோ தேகியே, லேகின் இஸ்கி கூபிக்கோ தோ தேகியே அப்படின்னா, இந்த ஆயினும், லேகினா ஆனால், ஆயினும் எது வேணாலும் சொல்லலாம், ஆயினும் இந்த தரத்தை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்கா பாஸ் அச்சா அனானஸ் ஹே அப்படின்னா, உங்கள்கிட்ட நல்ல பைனாப்பிள் இருக்கிறதா அப்படின்னு அப்படிங்கிறாங்க. क्या आपका पास अच्छा अनानास है क्या, உங்களோட நல்ல பைனாப்பிள் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பைனாப்பிள் மிகவும் விலை அதிகம் அப்படி. ஏன்னா இந்த பைனாப்பிள் மிகவும் விலை அதிகம். அனானஸ் பகுத் மெஹங்கா ஹே, இது ரொம்ப விலை அதிகம் அப்படின்னா, அனானஸ் பகுத் மெஹங்கா ஹே. பனானா பண்ணுதல்னு அர்த்தம். பேச்சுனானா விற்றல் அர்த்தம். பூல்னானா மறக்கிறது. இதே இப்போ ஒரு பெண்பால் சொல்லும்போது மறந்து விட்டேன் அப்படிங்கிறதுக்கு பூல்கை அப்படின்னு அர்த்தம். அதே ஆண்பால் சொல்கிறது மறந்து விட்டேன்னா பூல்கையா அப்படின்னு. மில்னானா சந்திக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். ஹார்னானா தோற்றல் அப்படின்னு அர்த்தம். ஹரானானா தோற்கடித்தல். பின்னர் சந்திப்போம் அப்படின்னா ஃபிர் மில்லேங்கே அப்படின்னு அர்த்தம். நாளை சந்திப்போம்னா கல் மில்லேங்கே அப்படின்னு அர்த்தம். சுனானா கேட்குறது. கிருபையா அப்படின்னா தயவு செய்து. ஷுனானா கேட்குறது, கிருபையானா தயவு செய்து. ஷாந்த்னா அமைதி. சாந்த் ரஹே அப்படின்னா அமைதியாக இருங்கள் அப்படின்னு அர்த்தம். அவுர்னா இந்த அண்ட் சொல்கிறோம்ல, ஏஎன்டி அண்ட். ரமா அண்டு சீதா அப்படி சொல்கிறோம்ல, பூஜா அவர் ரமா அப்படின்னா பூஜாவும் ரமாவும் அப்படின்னு அர்த்தம். பூஜா அவர் ரமா ஹேல் ரஹே அப்படின்னா பூஜாவும் ரமாவும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். பூஜா நீலாவும் வருகிறார்கள். பூஜா அவுர் நீலா ரகாகே அப்படின்னா வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ரகாகே வந்தால் ப்ரெசன்ட் டென்ஸ். அடுத்து ஆராம்னா ஓய்வு. ஆராம் கரோ அப்படின்னா ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம். இது நிறைய இடத்துல ஹிந்தியில் கொஞ்சம் அமைதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. ஆராம் கரோ அப்படின்ட்டு. ஆராம் கரியே அப்படின்னா ஓய்வு எடுத்துக்கோங்கன்னு அர்த்தம். தாதி தோடா ஆராம் கரியே அப்படின்னா பாட்டி கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து மீண்டும் ஒரு முறை அப்படிங்கும்போது ஏக் பார், ஒன்ஸ் மோர் அப்படி சொல்கிறோம்ல, அதுதான் ஏக் பார். இதோட இன்றைக்கி ஹிந்தி கிளாஸ் முடிச்சுக்கலாம். அடுத்து ஆப்கே பாஸ் ஆங்கூர் ஹே கியா அப்படின்னா, ஆப்கே பாஸ் ஆங்கூர் ஹே கியா அப்படின்னா, ஆங்கூர்னா திராட்சை, உங்களிடம் திராட்சை இருக்கிறதா அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இதோட இன்றைக்கி ஹிந்தி கிளாஸ் பார்க்கலாம். ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் இப்போ பேசிக் தான் நான் கற்றுக் கொடுக்குறேன். ஸ்போக்கன் ஹிந்தி மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, எழுதும்போது ரீடிங்
அண்ட் ரைட்டிங் வந்து ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் ரீடிங் அண்ட் ரைட்டிங் கிளாஸ் எடுப்பேன். இப்போ நீங்கள் பேசிக் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஈஸியாக வரும். இப்போ நீங்கள் தெரியும் போது பேசிக் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சென்டென்ஸ் வச்சு எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. பாய்.